இந்த வருடம் குர்பானி கொடுப்பதற்கான பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். குர்பானி இறைச்சியை ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுக்குமாறு அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு கட்டளை இடுகிறான். நாம கொடுக்கும் குர்பானி இறைச்சியால ஏழைகள் எப்படி முழுமையாக பயனடைய முடியும் அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்த்திருக்கிறோமா? இறைச்சியை சமைக்கிறதுக்கு அவங்களுக்கு அரிசி, எண்ணெய், மசாலா பொருட்கள், இப்படி பல மளிகை பொருட்களும் தேவைப்படுகின்றன. அதனால நீங்க குர்பானி இறைச்சி கொடுக்கும் போது அதோட சேர்த்து மளிகை பொருட்களுக்கான பணத்தையும் கொடுங்க. உங்களால முடிஞ்சிச்சுன்னா தேவைப்படும் மளிகை பொருட்களை நீங்களே வாங்கி கொடுக்கலாம். பெருநாள் அன்னைக்கு நாம நம்ம குடும்பத்தோட சுவையான பிரியாணியை உண்ணும் போது நம்முடைய ஏழை சகோதர சகோதரிகளும் சுவையான உணவை மகிழ்ச்சியோடு உண்ணுவதற்கு நாம உதவி செய்வோம். பாக்கியமிக்க இந்த நாட்கள்ல எத்தனை ஏழை குடும்பங்களுக்கு நீங்க உதவ போறீங்க? அல்லாஹ் நம்முடைய குர்பானியையும் நம்முடைய தர்மத்தையும் ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.